சொத்து சிறுகதை. அந்த வீட்டுக்குள்ள பெரிய கலாட்டாவே நடந்துகிட்டே இருந்துச்சு. அவளோட ஐயாவ அவளோட அத்தை மகனும் மகளும் கோவமா திட்டி பேசிக்கிட்டே இருந்தாங்க. டேய் கிழவா, என்ன கேனச்சிருக்கின்னு நினைச்சியா வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு தானே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்ச. காரியம் முடிஞ்ச அப்புறம் கால வாரலாம்னு பாக்குறியா? அடிச்சே கொன்றுவேன். ஒழுங்கா வீட்டு எழுதி வைன்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருந்தா. கூட வந்த அவளோட அண்ணன் ஐயாவை கழுத்தை பிடிச்சு மிரட்டிக்கிட்டே இருந்தான். அவர் எதுவுமே பேசாம திமிரிக்கிட்டே இருந்தாரு. அவரால பேச முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இருமுனாரு. அவரால பேச முடியல. திக்கி திணறி பேசினாரு. ஆமா, அப்ப சொன்னேன். அப்ப நிலவரம் வேற, இப்ப எல்லாம் மாறி போச்சு. அது என்னோட சுய சம்பாத்தியத்துல கட்டின வீடு. அதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன் சோழிய பாத்துக்கிட்டு போடா. உன்ன மாதிரி சொந்த தாத்தாவையே அடிச்சு மிரட்டுறவங்களுக்கு வீட்டை கொடுத்தா அது மகா பாதகம் கொடுக்க முடியாது. என்ன வேணாலும் பண்ணிக்க போடான்னு சொன்னாரு. அவன் திரும்ப அவரை பிடிச்சு இழுத்து கழுத்துல கைய வச்சான். அந்த பொண்ணு கத்துச்சு. டே கிழவா, ஒழுங்கா கொடுத்துரு, இல்ல அடிச்சே சாவடிச்சிடுவோம். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நீ வீடு கொடுக்குறீன்னு சொன்னன்றதுனால தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சவன ஏமாந்துட்டு போறதுக்கு நான் இளிச்ச வாசிருக்கியா என்னன்னு அவரை நல்லா சாத்துடான்னு கத்துனா. இதுக்கு நடுவுல அவரு திமிருனாரு. அவனவரோட சங்கப்பிடிச்சு அழுத்துனா. அவரோட கண்ணுல தண்ணி ஊத்துச்சு, மொழி பிதுங்குச்சு. அவனை அவர் தள்ளிவிட முயற்சி பண்ணும்போது அவன் பின்னாடி அவரை தள்ளுனான். அவர் மண்டை சுவத்துல போய் வேகமா மோதுச்சு. அவர் செறிஞ்சு விழுந்தாரு. சுவத்துல ரத்தம் கோடா இறங்குச்சு. அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு பாரு, செத்துக்கிட்டு போயிட போறான். அப்புறம் நாம தான் போலீஸ் ஜெயில்னு அலையணும்னா. அவன் அவர் மூக்குல கைய வச்சு பார்த்தான். மூச்சு பேச்சு இல்ல. அவனுக்கு கைகால் உதற ஆரம்பிச்சது. செத்துட்டாரு போல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னா தலையில கைய வச்சு உக்காந்தான். அவ செத்தானா அவன் ஹாஹான்னு சிரிச்சான். அவனும் சேர்ந்து சிரிச்சான். ஐயோ ஐயான்னு கத்திக்கிட்டே திடுக்கிட்டு எழுந்தா. அவ என்ன மோசமான கனவுன்னு நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சா. உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. எந்திரிச்சு தண்ணியா குடிச்சு போட்டு உள்ளார ஐயா ரூம்ல போய் பார்த்தா. அவர் அசந்து தூங்கிட்டு இருந்தாரு. நிம்மதி பெருமூச்சு விட்டா. காலையில அவளோட அத்தை மகளும் மகனும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சொத்து பத்தி பேச. அவளோட ஐயா மகபிள்ளை பேத்திக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றப்போ வீட்டை மகளுக்கும் நிலத்த மகனுக்கும் எழுதி தரதா சொல்லியிருந்தாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள அவரோட மகனும் மருமகளும் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க மக தனியாகிட்டா. இப்ப ஐயா கிட்ட தான் இருந்தா. அவளை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஐயாவுக்கு வந்துருச்சு. இதுக்கு நடுவுல நிலம், விவசாயம், தண்ணி இல்லாம நின்னு போச்சு. கையில காசும் இல்ல. அதனால மக்களுக்கு வீட்டை எழுதி கொடுக்க தள்ளி போட்டாரு. அதை கேட்கத்தான் அவங்க காலையில வாரதா சொல்லியிருந்தாங்க. காலையில அவங்களும் வந்துட்டாங்க. ஐயா கிட்ட என்ன செய்யறதா உத்தேசம்னு கோவமா கேட்டாங்க. ஐயா சொன்னாரு, கொஞ்சம் பொறுங்க, இந்த பொண்ணு கல்யாணம் முடியட்டும், அப்புறமா எழுதி தரேன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன கேன்ஸ் இருக்குன்னு நினைச்சியா, ஒழுங்கா எழுதி இப்பவே கொடுன்னு கத்துனா. அப்ப ஐயா சொன்னாரு, குடுக்கறேன், வாக்கு மாற மாட்டேன். ஆனா கொஞ்சம் பொறு, இவளோட அம்மா அப்பா இருந்திருந்தா உடனே கொடுத்திருப்பேன். அவங்க அகலாமா போயிட்டதால அவளை கரை சேர்க்கணும், அதுவரை பொறுங்கன்னாரு. ஆனா அவங்க கோவத்துல கத்துனாங்க. அப்ப இவ சொன்னா, ஐயா வீட்டை எழுதி கொடுத்துருங்கன்னா. என்னம்மா சொல்ற நன்னாரு ஐயா. ஆமா ஐயா, சொத்து வீடு வரும் போகும், ஆனா எனக்குன்னு இருக்கிறது